நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இடதுசாரிகள் ஆட்சி நடைபெறும் கேரளாவில் முழு அடைப்பு போராட்டத்தால் பொது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் மட்டும் ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிந்து அரசு பேருந்துகளை இயக்கினர். தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டதால் பணிக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டனர். கடைகள், வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டதால் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. தமிழ்நாட்டில் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தை தவிர்த்து ஆளும் திமுகவின் தொமுச, கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டங்களில் பங்கேற்றன. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொழிற்சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் BSNL அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனியில் மத்திய அரசை கண்டித்து ஊர்வலமாக சென்ற தொழிற்சங்கத்தினர் பின்னர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மதுரையில் இருந்து தேனி வரவேண்டிய பயணிகள் ரயில் ஆண்டிப்பட்டி ரயில் நிலையத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக்கூடாது என திருச்சி ஜமால் கல்லூரியில் நடைபெற்ற பவள விழாவில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை கூறினார். மேடையில் பேசிய முதலமைச்சர், இளம் மாணவர்களை சந்திக்கும் போதுதான் தனக்கு எனர்ஜி அதிகமாகிறது என்றார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு நின்றால் தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கூறிய அவர், மாணவர்கள் நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழி என நமக்கான பல வழிகள் உள்ளன. ஆனால் மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக் கூடாது என அறிவுறுத்தினார். கடலூர் பள்ளி வேன் கோர விபத்து தொடர்பாக கைதான செம்மங்குப்பம் கேட் கீப்பர் உள்பட 13 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் செங்கம்புத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முற்பட்ட பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி செம்மங்குப்பம் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவர் கைதும் செய்யப்பட்டார். இதற்கிடையில் பங்கஜ் சர்மா, பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர், லோகோ பைலட் சக்திகுமார், உதவி லோகோ பைலட் ரஞ்சித் குமார் உள்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் ரயில் விபத்து ஏற்பட்ட செம்மங்குப்பத்தில் புதிய கேட் கீப்பர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற பள்ளி வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. ரயில் மோதியதில் பள்ளி வேன் 50 மீட்டர் தொலைவுக்கு தூக்கி வீசப்பட்டு உருக்குலைந்ததில் மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிட நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். வேகமாக சென்று விடுகிறேன் என பள்ளி வேன் ஓட்டுநர் கூறியதை அடுத்து ரயில்வே கேட்டை திறந்துவிட்டதாக அவர் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள லெவல் கிராசிங்கில் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த புதிய கேட் கீப்பர் ஆனந்த் ராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். IAS என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என்று கேள்வி எழுப்பி சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராயபுரம் விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி சென்னை மாநகராட்சி ஆணையர் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் தங்களது தரப்பில்தான் தவறு இருப்பதாகவும் அபராத உத்தரவை நிறுத்தி வைக்குமாறும் வழக்கறிஞர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, வழக்கறிஞர் பிரமாண பத்திரத்தை முழுமையாக வாசிக்க இயலாதவர், ஆணையராகவே இருக்க தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டார். IAS என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என கூறி நாளை உரிய பிரமாண பத்திரத்துடன் ஆணையர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக நீலாங்கரையில் உள்ள நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். பிரபல இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த கல்லுக்குள் ஈரம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர் நடிகை அருணா. மன்மோகன் குப்தா என்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்ட நடிகை அருணா பின்னர் சினிமாவில் இருந்து விலகினார். தற்போது சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் கேசினோ டிரைவ் பகுதியில் இவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள அவரது வீடு சொகுசு பங்களாவுக்கு அதிகாலை அதிரடியாக வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மன்மோகன் குப்தா நடத்தி வரும் நிறுவனத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கிடைத்த சில ஆவணங்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. திருவள்ளூரில் காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட புகாரின் அடிப்படையில் கைதான பெண்ணின் தந்தை உள்பட 5 பேரை சிபிசிஐடி காவலில் விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. திருவாலங்காட்டு அருகே தனுஷ் என்பவர் காதலித்து திருமணம் செய்த விவகாரத்தில் அவரது சகோதரரை பெண் வீட்டார் கடத்திவிட்டு மீண்டும் விட்டுச் சென்றனர். இவ்வழக்கில் பெண்ணின் தந்தை வனராஜா, வழக்கறிஞர் சரத்குமார், பணிநீக்கம் செய்யப்பட்ட காவலர் மகேஸ்வரி உள்பட 5 பேரை சிபிசிஐடி போலீசார் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு அனுமதி கோரினர். 5 நாட்கள் காவலில் எடுக்க வலியுறுத்தப்பட்ட நிலையில் 2 நாட்கள் அனுமதி வழங்கி நீதிபதி சுனில் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து 5 பேரும் சிபிசிஐடி காவலில் அனுப்பப்பட்டனர். கடத்தலில் புரட்சிவாதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் தொடர்பு குறித்து அவர்களிடம் விசாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநகராட்சி அலுவலகத்தை முறையிட்டு தூய்மை பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு அறிவித்த ஊதிய உயர்வை வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் ஆகியோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும், ஊழியர்களை சுரண்டும் அவர் லேண்ட் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரித்தன்யாவின் மாமியார் சித்ராவின் ஜாமீன் மனு ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரித்தன்யா கணவர் வீட்டில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டி பரிதாபமாக அவர் உயிர் துறந்தார். அவர் தனது தந்தைக்கு அனுப்பிய ஆடியோ வெளியாகி கேட்பவர்களை கலங்கச் செய்தது. இது தொடர்பாக கணவர், மாமனார், மாமியார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் மாமியார் சித்ரா தேவி திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என ரித்தன்யாவின் தந்தை இடையிட்டு மனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து ஜாமீன் வழக்கு திருப்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மேலும் வழக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆற்று வெள்ளம் போல் சாலையில் தண்ணீர் வீணாக ஓடியது. அடைப்பட்டி சாலையில் சின்னாலப்பட்டி கூட்டு குடிநீர் செல்லும் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் குழாயில் இருந்து தண்ணீர் பீச்சி அடித்துக் கொண்டு வெளியேறியது. இதனால் அந்த தெரு முழுவதும் ஆறு போல் குடிநீர் பாய்ந்து வீணானது. உடைப்பு ஏற்பட்டு பல மணி நேரமாகியும் அதை சீர் செய்வதற்கு குடிநீர் வாரியத்தினர் முயற்சிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சின்னாலப்பட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தில் குழாய்களில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதாகவும் இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் பேப்பர் குடவுனில் தீ விபத்து நேரிட்ட நிலையில் நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முனிச்சாலை பகுதியை அடுத்த ஒபுலாப்படித்துறை வைகை ஆற்று தென்கரை பகுதியில் பல்வேறு குடியிருப்புகளும் இறைச்சி கடைகளும் மரக்கடைகளும் இயங்கி வருகின்றன. அங்கு செயல்பட்டு வந்த பேப்பர் கடை ஒன்றில் ஒரு டாடா ஏஸ் நிறுவனம் நின்று கொண்டிருந்த நிலையில் அதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பல அடி உயரத்திற்கு புகை எழும்பியதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் அச்சமடைந்தனர். இதைத் தொடர்ந்து தகவலின் பேரில் மதுரை அனுப்பானடி தீயணைப்பு நிலையத்தினர் சம்பவ இடம் சென்று போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். டாடா ஏஸ் வாகனத்தில் தவறுதலாக தீக்குச்சியை வீசிச் சென்றதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் நாகூரில் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. நாகர்கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகவல்லி சமேத நாகநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்துடன் நாகநாத சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஆரூரா தியாகேசா என பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மத நல்லிணத்திற்காக எடுத்துக்காட்டாக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டத்தில் வீடு பார்த்து தருவதாக கூறி ஆன்லைன் மூலம் மோசடி செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிங்காநல்லூர் நீலி கோணம்பாளையத்தைச் சேர்ந்த பரத்குமார் என்ற இளைஞர் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த நிலையில் திடீரென்று பணியில் இருந்து நின்றார். இதைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக வீடு தருவதாக தகவலை அவர் வெளியிட்டார். இதை நம்பி வீடு கேட்பவர்களிடம் காலியாக இருக்கும் வீட்டின் வீடியோக்களை அனுப்பி முன்பணமாக 5000 முதல் 20000 ரூபாய் வரை கேட்டிருக்கிறார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பரத்தை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே முறையான பராமரிப்பின்றி இயங்கி வந்த காற்றாடை இயந்திரம் அடியோடு உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. சீரநாயக்கன்பட்டியில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட விஜயா சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை ஒன்று இயங்கி வருகிறது. இதன் பராமரிப்பு பணிகளை AMS என்ற தனியார் பராமரிப்பு நிறுவனம் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காற்றின் வேகம் தாழாமல் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை அடியோடு கீழே விழுந்து 6 துண்டுகளாக சிதறியது. இதனால் மின்கம்பங்களும் காற்றாலை விழுந்த வேகத்தில் துண்டிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டு வெங்காயம் பயிரிட்ட காடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமலும் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு இல்லாமலும் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரள மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை பொழிந்து வருவதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 28,000 கன அடி நீர் இருந்த நீர்வரத்து தற்சமயம் 43,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து காரணமாக காவிரி ஆற்றில் இருக்கும் 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி தொடர்ந்து 15வது நாளாக அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. சேலம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி ஒரே நாளில் 3 காதல் ஜோடி தஞ்சம் புகுந்தனர். வேப்பமுண்டி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அஜய் சூர்யா சக மாணவியை காதலித்த நிலையில் முத்துமலை முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து பாதுகாப்பு கோரி ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்றதை அடுத்து பெண் வீட்டாரை சமாதானப்படுத்தி காதல் கணவருடன் இளம் பெண்ணை போலீசார் அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சிபிராஜ், புதுக்கோட்டையைச் சேர்ந்த தெய்வானை செல்வி ஆகியோரையும் ஆத்தூர் காவல் நிலையம் சென்றனர். தொடர்ந்து பெற்றோர்களை அழைத்து சமரசம் பேசி காதல் ஜோடிகளை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மத்திய அரசை கண்டித்து பாரத ஸ்டேட் வங்கியை முற்றுகையிட முற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுராந்தகத்தில் 200க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி பாரத ஸ்டேட் வங்கியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான பத்திரப்பதிவு தொடங்கியுள்ளது. பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்டமானது அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 1000 நாட்களை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் 5 கிராமங்களைச் சேர்ந்த 19 பட்டாதாரர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நிலம் எடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்து சுமார் 17 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஏற்காடு பகுதிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அங்கு சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் லிப்ட் பழுதானதால் கர்ப்பிணிகள் மற்றும் புற நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே 5 கோடி மதிப்பீட்டில் 5 அடுக்குகளை கொண்ட மகப்பேறு கட்டிடம் லிப்ட் வசதியுடன் அமைக்கப்பட்டது. இதில் கர்ப்பிணிகள் மற்றும் புற நோயாளிகள் பயணிக்கும் லிப்ட் கடந்த சில மாதங்களாக பழுதாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் லிப்டை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் அடுத்தடுத்து 4 வீடுகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததில் 42 வீடுகள் தரைமட்டமாகின. திருப்பூர் கல்லூரி அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் பொலிகம் தோட்டம் பகுதியில் சாயாதேவி என்பவர் 42 தகர வீடுகள் அமைத்து வாடகைக்கு விட்டிருக்கார். இதில் வடமாநில தொழிலாளர்களும் மற்ற பிற மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் தங்களின் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கிருந்த ஒரு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் ஒன்று வெடித்தது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த இருந்த வீடுகளில் 5க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களும் வெடித்து சிதறியதில் 42 வீடுகளும் தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்தன. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். குஜராத்தில் ஆற்று மீது கட்டப்பட்ட மேம்பாலம் திடீரென இடிந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். வதோதரா மாவட்டத்தில் உள்ள மஹிசாகர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட காம்பிரா பாலத்தை நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் வாகனங்கள் ஆற்றை கடந்து கொண்டிருந்த போது திடீரென பாலம் இடிந்து விழுந்தது. தொடர்ந்து 2 லாரிகள் 2 வேன்கள் என 4 வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன. அதோடு ஒரு லாரி உடைந்த பாலத்தின் மீது அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாந்திரா காவல் நிலைய போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு அடைந்தனர். விபத்தில் 9 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பாலம் இடிந்த விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டிருக்கும் இரங்கல் செய்தியில் குஜராத்தின் வதோதரா மாவட்டத்தில் பால விபத்தில் பலர் உயிரிழந்த செய்தி மிகவும் துயரமானது என்றும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையின் ஜாக்குவார் போர் விமானம் வெடிந்து நொறுங்கியதில் விமானிகள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டம் ரத்தன்கர் பகுதியில் இந்திய விமானப்படையின் ஜாக்குவார் போர் விமானம் வயல்வெளியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் மீட்பு படையினர் வயல்வெளியில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 2 விமானிகள் உயிரிழந்த நிலையில் விமான விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் சிவ்சேனா ஷிண்டே எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் கேண்டீன் ஊழியரை கடுமையாக தாக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியிருக்கின்றன. மும்பையில் அமைந்திருக்கும் எம்எல்ஏ கெஸ்ட் ஹவுஸில் புல்தானா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் தங்கியிருந்தார். இந்நிலையில் உணவு சரியில்லை என கூறி அவர் ஆதரவாளர்களுடன் சென்று சஞ்சய் கெய்க்வாட் கேண்டீன் ஊழியரை கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. உணவை காட்டி அவர் மீது சஞ்சய் கொடூரமாக தாக்குதல் நடத்திய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அவரது ஆதரவாளர்களும் கேண்டீன் ஊழியரை சுற்றி வளைத்து அடித்த காட்சிகளும் பதிவாகியிருந்தன. முன்னதாக மீரா சாலையில் கடை நடத்தி வந்த ஒருவர் மராத்தி பேசவில்லை என கூறி ராஜ் தாக்கரேவின் எம்என்எஸ் கட்சியினர் தாக்குதல் நிகழ்த்திய சம்பவம் அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது குறிப்பிடத்தகுந்தது. திருப்பதி திருமலையில் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளும் பக்தர்கள் மீது திருப்பதி வர தடை விதிக்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது.
ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் பக்தர்கள் ஆதார் எண்ணை வைத்து மீண்டும் அவர்கள் திருமலைக்கு வர முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருப்பதியில் அறை முன்பதிவு செய்வதில் ஏற்பட்ட தகராறில் பக்தர்கள் 3 பேர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் ஏற்பட்ட சர்ச்சையில் இந்த நடவடிக்கை எடுப்பதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்துள்ளார். திருமலையில் ஏழுமலையானை தரிசிக்க முன்பதிவு செய்பவர்கள் ஆதார் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்ற நிலையில் தேவஸ்தான நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பு பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவாலயத்தில் தொடர்ந்து வழிபாடு மேற்கொண்டு வந்த திருப்பதி தேவஸ்தான துணை நிர்வாக அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தேவஸ்தானத்தில் பணியாற்றுபவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனை. இந்நிலையில் தேவஸ்தானத்தில் துணை நிர்வாக அதிகாரி அந்தஸ்தில் வேலை புரிந்து வரும் ராஜசேகர் பாபு ரகசியமாக கிறிஸ்தவராக மாறி சொந்த ஊரான புத்தூரில் இருக்கும் சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரமும் வழிபாட்டுக்காக செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதிகாரிகள் பலமுறை அவரை எச்சரித்தும் அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படவில்லை. எனவே விஜிலன்ஸ் துறை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா தற்போது அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். திரிபுரா மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளை இழந்து முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். திரிபுரா மாநிலத்தில் உள்ள தெற்கு திரிபுரா மாவட்டத்திற்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கையும், கோமதி மற்றும் ஹெசாஜிவாலா மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் 10 நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மேலும் வரும் 9ஆம் தேதி வரை வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதாகவும் அவர் அறிவித்தார். இந்நிலையில் ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து 25% முதல் 40% வரை வரி விதிக்கப்படும் எனவும் இந்த வரி விதிப்பு முறையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோருக்கான விசா பெறுவதற்கான நடைமுறையை அமெரிக்கா கடுமையாக்கியிருக்கிறது. தொழில்நுட்ப திறன் வாய்ந்த பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையில் அமெரிக்காவுக்குள் நுழைய H-1B விசா அனுமதி அளிக்கிறது. அதேபோல் படிக்க வரும் மாணவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தனித்தனி விசாக்கள் உண்டு. இதற்கிடையே கடந்த ஜூலை 4ஆம் தேதி த பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற மசோதாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டு அதனை சட்டமாக்கினார். அதன்படி தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகளுக்கான விசா பெறுவதற்கு குறிப்பிட்ட தொகையை வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் என்றும் பணவீக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் இந்த கட்டணம் மாறுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும். அனைத்து குடியுரிமை இல்லாத விசா விண்ணப்பங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டது. வைப்பு தொகையை திரும்ப பெற விசா காலக்கெடுவுக்கு 5 நாட்களுக்குள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. டெக்சாஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கும் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 109ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள மத்திய கோர் கவுண்டி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குவாடலுப் நதியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து ஆற்றில் இருந்து தண்ணீர் வெளியேறி ஊருக்குள் புகுந்தது. இந்த திடீர் வெள்ளத்தால் வீடுகள், வாகனங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டது. பலர் வீடுகளின் மேற்கூரையில் தஞ்சமடைந்தனர். மேலும் பலர் இந்நிலையில் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 109ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே நியூ மெக்சிகோவில் ஆற்று வெள்ளத்தில் வீடு அடித்து செல்லப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த சவிக் கான் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஆப்பிள் நிறுவனம் உலக அளவில் உற்பத்தியை அதிகரித்துக் கொண்டே வருகிறது.
இந்த சூழ்நிலையில் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சபிக் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இம்மாத இறுதியில் பொறுப்பேற்க இருக்கிறார். தற்போது தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக இருக்கும் வில்லியம்ஸ் ஓய்வு பெறும் வரை ஆப்பிள் வாட்ச் உற்பத்தியை சபிக் கான் மேற்பார்வையிட இருக்கிறார். பிரான்ஸ் நாட்டின் தெற்கு துறைமுக நகரமான மார்ஷல் நகரில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயால் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மார்சே நகரின் வடமேற்கு புறநகர் பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. காட்டுத்தீயை அணைக்க 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் 700க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இதன் காரணமாக பிரான்சின் 2வது மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான மார்ஷலே விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரான்சின் பவுசஸ் டு ரோனி, வார் மற்றும் வாகுலுரு ஆகிய 3 நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வீடுகளிலேயே தங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காட்டுத்தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு வீரர்கள் உட்பட 100 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சீனா மற்றும் நேபாளம் ஆகிய இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சீனாவில் பருவமழை தீவிரமடைந்து கடந்த மாதம் 7ஆம் தேதி முதல் தொடர் கனமழை பெய்துள்ளது. இதனால் அண்டை நாடான நேபாளத்தின் ரஸ்வா மாவட்டத்தின் பொடகோஷி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 9 பேரின் உடல்கள் தாதிங் மற்றும் சிட்வான் ஆகிய மாவட்டங்களில் மீட்டெடுக்கப்பட்டன. மேலும் 6 சீனர்கள் உள்பட 20 பேர் மாயமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏராளமான மீட்பு படையினர் குவிக்கப்பட்டு அங்கிருக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை அவர்கள் செய்து வருகின்றனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தது குறித்து விராட் கோலி சுவாரஸ்யமாக விளக்கம் அளித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை உச்சத்திற்கு கொண்டு சென்ற விராட் கோலி சமீபத்தில் அந்த வகை கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். 36 வயதில் நல்ல உடல் தகுதியுடன் இருக்கும் விராட் கோலி இன்னும் 2 ஆண்டுகளாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்று ரசிகர்கள் மட்டுமல்லாது கிரிக்கெட் ஜாம்பவான்களும் வலியுறுத்தினர். இந்நிலையில் முதன்முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வு குறித்து விராட் கோலி மனம் திறந்துள்ளார். இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில், என்னுடைய தாடிக்கு 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் டை அடித்தேன். உங்களுடைய தாடியை ஒவ்வொரு 4 நாட்களுக்கு ஒரு முறை வர்ணம் பூசினால் நீங்கள் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த முடிவு எளிதானது கிடையாது என்றாலும் சரியானதாக உணர்கிறேன் என்று விராட் கோலி கூறியுள்ளார். என்னால் முடிந்த அனைத்தையும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கொடுத்து விட்டேன். அதுவும் நான் நம்பியதை விட எனக்கு அதிகமாகவே திரும்பி கொடுத்துள்ளது. அதனால் மிகுந்த நன்றி உணர்வுடன் இருந்து விளையாட்டில் இருந்து வெளியேறினேன் என்று விராட் கோலி கூறியிருக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி போட்டிகள் கொண்ட 5 போட்டிகளில் விளையாடி வருகிறது. லீட்ஸில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் கண்ட தோல்விக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தரமான பதிலடி தந்தது. இங்கிலாந்து அணியை 336 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தியது. இந்த போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் முதல் இன்னிங்ஸில் இரட்டை சதம், 2வது இன்னிங்ஸில் சதமும் விளாசி அசத்தினார். இங்கிலாந்து மண்ணில் 2 இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய என்ற சாதனை 39 ஆண்டுகளுக்கு பின் இளம் பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப்புக்கு கிடைத்தது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் சமநிலை வகிக்கும் நிலையில் 3வது டெஸ்ட் போட்டி லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் நாளை தொடங்க உள்ளது. இந்திய நேரப்படி மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் இப்போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் பும்ரா களம் இறங்குவது உறுதியாகிவிட்ட நிலையில் முகமது சிராஜுக்கு ஓய்வு அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2வது டெஸ்ட் போட்டியில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய அணியின் பந்துவீச்சு குறித்து சந்தேகம் எழுந்தது. அத்தகைய விமர்சனங்களுக்கு முகமது சிராஜ் மற்றும் இளம் வீரர் ஆகாஷ் தீப் தரமான பதிலடி கொடுத்தனர். முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் முகமது சிராஜ் சிறப்பாக செயல்பட்டதால் அவரின் பணி சுமையை கருத்தில் கொண்டு லார்ட்ஸில் நடைபெறவுள்ள 3வது டெஸ்டில் சிராஜுக்கு ஓய்வளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அப்படி சிராஜுக்கு ஓய்வு அளிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக இந்திய அணிக்காக முதல் முறையாக ஹர்ஷ்தீப் சிங் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமாவார் என்று தெரிகிறது. லண்டன் லார்ட்ஸ் மைதானம் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் என்பதாலும் இடது கை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இந்த மைதானத்தில் கூடுதல் சாதகம் இருக்கும் என்பதாலும் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வங்கதேச அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 99 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தொடரையும் கைப்பற்றி அசத்தியது. வங்கதேச கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடியது. இதில் முதல் போட்டியில் இலங்கையும் 2வது போட்டியில் வங்கதேசமும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி நேற்று பல்லேகலாவில் நடைபெற்றது. டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன்கள் எடுத்தது. பின்னர் களம் கண்ட வங்கதேச அணியின் டோஹித் இரிடோய் 51 ரன்கள் அடிக்க மற்றவர்கள் சொற்ப ரன்களில் நடையை கட்டினர். 39.4 ஓவர்களில் 186 ரன்களுக்கு வங்கதேசம் ஆல் அவுட் ஆக 99 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அபார வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. குஷால் மெண்டிஸ் ஆட்டநாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருது ஆகிய 2 விருதுகளையும் தட்டிச் சென்றார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் கார்லோஸ் அல்காரஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் உயரிய அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடந்த காலிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனும் 2ஆம் ரேங்க் வீரருமான ஸ்பெயினின் 22 வயதான கார்லோஸ் அல்காரஸ் இங்கிலாந்தின் 29 வயதான கேமரூன் நோரியுடன் மோதினார். இதில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய அல்காரஸ் 6-2, 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் எளிதாக வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். மற்றொரு கால இறுதியில் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஸ் ரஷ்யாவின் கரென் கச்சனோவாவை வென்றார். புகழ்பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையான அரினா சபலென்கா ஜெர்மன் வீராங்கனை லாரா சிக்மண்டை எதிர்கொண்டார். இந்த போட்டியின் முதல் செட்டில் லாரா வெற்றி பெற பின்னர் சுதாரித்து கொண்ட அரினா சபலென்கா அடுத்த 2 செட்டுகளையும் கைப்பற்றி அரையிறுதிப் போட்டிக்கு நுழைந்தார். இதேபோல் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவா ரஷ்யாவின் அனஸ்தேசியாவுடன் மோதினார். தொடக்க முதலே அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய அமெண்டா அனிசிமோவா எளிதாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். நாளை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவா ஆகியோர் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் முதல் கோப்பையை வென்ற RCB அணி CSK, மும்பை இந்தியன்ஸ் அணிகளை பின்னுக்கு தள்ளி மதிப்புமிக்க அணியாக உருவெடுத்துள்ளது. ஊலிகான் லோக்கி நிறுவனம் நடத்திய ஆய்வின் முடிவில் IPL-இன் வணிக மதிப்பு 2025ஆம் ஆண்டில் 16.1% அதிகரித்து 1,56,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இதேபோல் IPL வரலாற்றில் முதன்முறையாக கோப்பையை கைப்பற்றிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் பிராண்ட் மதிப்பு உயர்ந்துள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் முதலிடத்தை RCB அணி தன்வசமாக்கியிருக்கிறது. RCB அணியின் பிராண்ட் மதிப்பு 2,259 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 2,032 கோடி ரூபாயுடன் மும்பை இந்தியன்ஸ் 2வது இடத்திலும், கடந்த தொடரில் மோசமான தோல்விகளை தழுவிய CSK அணி 1,972 கோடி மதிப்பில் 3வது இடத்திலும் உள்ளன. IPL அணிகளில் பிராண்ட் மதிப்பில் கடந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்ட பஞ்சாப் அணி அசுர வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அந்த ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் செய்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தம் மீது புகார் அளித்த பெண் மீது RCB வீரர் யாஷ் தயால் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். IPL தொடரில் RCB அணிக்காக விளையாடி வரும் யாஷ் தயால் மீது காசியாபாத்தைச் சேர்ந்த பெண் சமீபத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி யாஷ் தயால் தம்மை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பல்வேறு ஆதாரங்களுடன் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் யாஷ் தயால் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் தம் மீது புகார் அளித்த பெண் மீது யாஷ் தயால்
பிரயாக்ராஜ் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அவர் அளித்திருக்கிறார். அதில் தம் மீது புகார் அளித்த பெண் தனது ஐபோன், லேப்டாப்புகளை திருடிச் சென்றதாக யாஷ் தயால் கூறியிருக்கிறார். மேலும் தம்மிடம் பல்வேறு கதைகளை கூறி அந்த பெண் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாகவும், ஆனால் உறுதியளித்தபடி தற்போது வரை அந்த பெண் அந்த பணத்தை திருப்பித் தரவில்லை என்றும் யாஷ் தயால் குற்றம் சாட்டுகிறார். பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் யாஷ் தயால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் குற்றம் உறுதியானால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கேப்டனான சுமன் கில் தற்போது தேனிலவு காலத்தில் இருப்பதாகவும், வரும் நாட்களில் அவருக்கு அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் சௌரவ் கங்குலி எச்சரித்துள்ளார். விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்புக்கு பின்னர் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சுமன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியின் சுமன் கில் சிறப்பாக வழிநடத்தி வருவதோடு பேட்டிங்கிலும் கலக்கி வருகிறார். முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் சுமன் கில் பேட்டிங்கை ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். இந்நிலையில் சுமன் கில்லை பாராட்டியுள்ள சௌரவ் கங்குலி இனி அவரது கிரிக்கெட் வாழ்க்கையை புதிய திசையில் பயணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுமன் கில்லுக்கு இது தேனிலவு காலம் என்றும், அடுத்தடுத்து போட்டிகளிலும் அவருக்கு அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் சௌரவ் கங்குலி கூறியிருக்கிறார். பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் தமது மனைவி ஐஸ்வர்யா ராயை புகழ்ந்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டே போகிறது. உலகி அழகி பட்டத்தை பெற்ற ஐஸ்வர்யா ராய், பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனின் மகன் அபிஷேக் பச்சன் ஆகியோரின் திருமணம் 2007ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 13 வயதில் ஆராத்யா என்ற மகள் இருக்கிறாள். இந்நிலையில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் தம்பதி விவாகரத்து பெறப்போவதாக அவ்வப்போது புரளிகள் வருவது வழக்கமே. பின்னர் ஒரே ஒரு புகைப்படம் மூலமே ஐஸ்வர்யா ராய் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இதற்கிடையில் மனைவி ஐஸ்வர்யா ராய் மற்றும் மகள் ஆராத்யா குறித்து அபிஷேக் பச்சன் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதில், என் மகள் எந்த சமூக ஊடகங்களிலும் இல்லை, அவர் எப்போதும் தொலைபேசியிலேயே மூழ்கி கிடப்பது கிடையாது. இதற்கு காரணம் எனது மனைவிதான். இந்த பெருமையெல்லாம் அவரையே சேரும். ஆராத்யா எங்கள் குடும்பத்தின் பெருமை. அவரை சிறப்பாக வளர்ப்பதில் என் மனைவி அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தன் மனைவி ஐஸ்வர்யா ராய் குறித்து அபிஷேக் பச்சன் புகழாரம் சூட்டியிருக்கிறார். நடிகை நயன்தாராவிடம் கரார் காட்டிய நடிகர் தனுஷ், சக நடிகர்கள் சிம்பு, விஜய்க்கு தாராளம் காட்டியது ரசிகர்களால் பாராட்டப்பட்டு வருகிறது. சமீபத்தில் நடிகர் சிம்புவை வைத்து வெற்றிமாறன் இயக்கும் திரைப்படத்திற்கு NOC கொடுக்க தனுஷ் 20 கோடி ரூபாய் வரை கேட்டதாக தகவல் பரவியது. ஆனால் அது முற்றிலும் பொய்யான செய்தி என மறுத்த வெற்றிமாறன், தான் கேட்டதுமே பணம் வேண்டாம் என்று தனுஷ் கூறியதாக வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தான் தமது படத்திற்காக 4.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட செட்டை விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக தனுஷ் விட்டுக் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜயின் கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது. இந்நிலையில் தான் ஜனநாயகன் படத்தின் பாடல் படப்பிடிப்பிற்காக தனது படத்திற்கு 4.5 கோடியில் அமைத்த செட்டை விட்டுக் கொடுத்துள்ளார் தனுஷ். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. பாலிவுட் நடிகை ஆலியா பட்டின் முன்னாள் உதவியாளர் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியில் முன்னணி நடிகையாக வலம் வரும் ஆலியா பட் தற்போது ஆல்பா என்ற படப்பிடிப்பில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையில் நடிகை ஆலியா பட்டின் தாயார் அளித்த புகாரின் பேரில் அவரின் முன்னாள் உதவியாளரான வேதிகா பிரகாஷ் ஷெட்டியை மும்பை காவல்துறையினர் கைது செய்தனர். வேதிகா ஷெட்டி நடிகை ஆலியா பட்டிடம் 77 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாகவும், ஆலியா பட்டின் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் கணக்குகளில் முறைகேடுகள் செய்ததாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இந்த மோசடி நடைபெற்றதாக காவல்துறை தரப்பில் தற்போது தகவல் ஒன்று கூறுகிறது. தமிழ், தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை அனுஷ்கா ஷெட்டி தமது முதல் காதல் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். அருந்ததி என்ற பேய் படம் மூலம் பிரபலமடைந்த அனுஷ்கா தமிழில் விஜய், சூர்யா, ஆர்யா உள்ளிட்டோருடன் இணைந்து நடித்துள்ளார். பாகுபலி திரைப்படம் அனுஷ்காவுக்கு பெரும் வெற்றியை தேடி தந்தது. இந்நிலையில் கிரிஷ் ஜாகர்லமுடி இயக்கத்தில் தமது 50வது திரைப்படமான காதி என்ற படத்தில் அனுஷ்கா நடித்து முடித்துள்ளார். இந்த படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட அனுஷ்கா தமது முதல் காதல் குறித்து பேசியுள்ளார்.
தாம் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தன்னை சந்தித்த ஒரு பையன், நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று கூறியதாகவும், அந்த வயதில் அது சரியா தவறா என்று கூட புரியாத நிலையில் தாம் அந்த காதலை ஏற்றுக்கொண்டதாக அனுஷ்கா ஷெட்டி தமது பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த நினைவுகள் எப்போதும் இனிமையானது, தமது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருப்பதாகவும் அனுஷ்கா கூறியிருக்கிறார். நடிகர் தனுஷ் நடிப்பில் இந்தியில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த ராஞ்சனா திரைப்படம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியில் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் தனுஷ், சோனம் கபூர் நடித்த ராஞ்சனா திரைப்படம் கடந்த 2013ஆம் ஆண்டில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. 100 கோடி ரூபாய் வசூல் பட்டியலில் இடம்பெற்ற இந்த திரைப்படம் தமிழில் அம்பிகாபதி என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. நடுத்தர வர்க்கத்து இளைஞனின் காதலை சொல்லும் படம் ரசிகர்களிடம் வரவேற்பை ஈர்த்தெடுத்தது. இதற்கிடையில் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஞ்சனா திரைப்படம் மறு வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது. AI தொழில்நுட்பத்தில் முழு படமும் மெருகேற்றப்பட்டு 4K தரத்தில் நவீன அட்மாஸ் சவுண்ட் வடிவமைப்புடன் புதிய டிஜிட்டல் பதிப்பாக ராஞ்சனா திரைப்படம் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் ஒன்று உறுதியாக கூறுகிறது. லியோனார்டோ டிகாப்ரியாவுக்கு எப்படி டைட்டானிக் திரைப்படமோ அதேபோல்தான் அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் தமக்கு நெருக்கமானது என்று விஜய் தேவர்கொண்டா கூறியுள்ளார். சந்தீப் வாங்கா எழுதி இயக்கி விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் 2017ஆம் ஆண்டில் தெலுங்கு சினிமாவில் வெளியான அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதையடுத்து தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் இந்த திரைப்படம் ரீமேக் செய்யப்பட்டது. மிக துல்லியமாக அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரான நாயகன் காதல் தோல்வியால் மதுவுக்கு அடிமையாகி உலா வரும் அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் இன்றளவிலும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் குறித்து பேசியுள்ள விஜய் தேவர்கொண்டா, அந்த கதாபாத்திரம் எப்போதும் தம்முடன் இணைந்திருக்கும் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற பாகிஸ்தான் நடிகை ஹுமைரா அஸ்கர் அவரது வீட்டில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியிருக்கின்றது. பாகிஸ்தானில் பிரபலமான தமாஷாகர் ரியாலிட்டி ஷோ மூலமாகவும் ஜிலேபி என்ற திரைப்படம் மூலமாகவும் பிரபலமானவர் நடிகை ஹுமைரா அஸ்கர். கராச்சியில் அமைந்திருக்கும் அவரின் குடியிருப்பில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஹுமைரா அஸ்கர் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் ஹுமைரா 1 வருடத்திற்கு மேலாக வீட்டு வாடகை செலுத்தாததால் வீட்டை காலி செய்யுமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வீட்டின் கதவை உடைத்து அதிகாரிகள் உள்ளே நுழைந்து பார்த்தபோது அங்கு நடிகை ஹுமைரா அஸ்கர் சடலமாக கிடந்திருக்கிறார். 20 நாட்களுக்கு முன்னரே அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் நடிகை தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவர் கொல்லப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.